எல்லா புகழும் இறைவனுக்கு. இந்த பதிவு யாருக்குனாக்கா, தாவேக்காவில் உள்ள ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு தான். அவர் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது ஒரு கருத்தை வைக்கிறாரு. அது என்ன கருத்துனாக்கா, அதாவது ஒண்டிக்கு ஒண்டி வா, முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் நேருக்கு வரணும், எங்கள் தலைவரும் நேரில் வருவார், 2 பேரும் உட்காந்து ப்ரெஸ் மீட்டிங் கொடுப்போம், யார் சரியாக பேசுகிறான்னு பார்ப்போம், ஸ்கிரிப்ட் இல்லாமல் யார் பேசுகிறான்னு பார்ப்போம், நாங்கள் நடிகன், எங்களுக்கு எல்லாமே தெரியும், உங்களுக்கு ஸ்கிரிப்ட் இருந்தால் தான் பேச முடியும், நேரில் பேசும்போது எப்படி பேசுறீங்கன்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும், அதனால ஒண்டிக்கு ஒண்டி வா அவர் கருத்தை பதிவிடுறாரு. அப்படி பதிவிடும் போது அல்லு சிண்டு அல்லற சில்லறைலாம் இனிமேல் வாயே திறக்கக்கூடாது, இதெல்லாம் இனிமேல் ப்ரெஸ் மீட்டிங்கை பற்றி யாருமே கேள்வி கேட்கக்கூடாது, எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் எதிரி, அதனால நாங்கள் தான் அவங்கள கேட்போம், அவங்க எங்களுக்கு பதில் சொல்லணும், அல்லு சிண்டு அல்லற சில்லறைலாம் பதில் சொல்லக்கூடாது என்று ஒரு கருத்தை பதிவு வைக்கிறாரு. நம்முடைய கேள்வி என்னன்னாக்கா, நீங்கள் முதல்வரை பார்த்து கேளுங்க, முதல்வர் அதுக்குள்ள பதில சொல்லுவாங்க. முதல்வர் எந்த நேரத்தில் பேட்டி அளிக்கணும், பேட்டி அளிக்கக்கூடாதுங்கிறது ஒரு வரைமுறையெல்லாம் இருக்கு. நேற்று கட்சி தொடங்கிட்டு இன்னைக்கு பேட்டி கொடுக்கறதுக்கு யோசிச்சுக்கிட்டு பதில் சொல்ல தெரியாம இது ஒரு காரணமா சொல்ற நீங்க, இத்தனை ஆண்டு காலம் அரசியல்ல உள்ளவங்க எப்போ பத்திரிகையாளரை சந்திக்கணும், எப்போ சந்திக்க கூடாது, எப்போ பதில் சொல்லணும்னு அவங்களுக்கு தெரியும். 2வது முதலமைச்சராக உள்ளவங்க அவங்க எப்போ சந்திக்கணுமோ அப்பதான் சந்திப்பாங்க, இதெல்லாம் இருக்கு. இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னாக்கா, அல்லு சிண்டு அல்லறு சில்லறைலாம் பதில் சொல்லக்கூடாது, பதில் கேட்கக்கூடாதுனாக்கா, அப்புறம் ஏன் அல்லு சிண்டு அல்லற சில்லறைலாம் ஓட்டு கேட்குறீங்க? அந்த ஓட்டம் வானான்னு சொல்லிட வேண்டியதானே? அல்லு சிண்டு அல்லற சில்ல வீட்டில் உள்ளவங்க ஓட்டுலாம் தேவையில்லை எனக்கு சொல்லுங்க, அது சொல்ல தைரியம் இருக்கா உங்களுக்கு? நான் உங்கள் விஜய், உங்க வீட்டில் உள்ள விஜய்ன்னு ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லும் போது அப்ப எல்லாரும் தான் கேள்வி கேட்பாங்க. அவர் திமுகவுக்கு மட்டும் எதிரியா உள்ள அரசியல் பண்ண வரல, மக்களுக்கான அரசியல் பண்ண வந்திருக்காரு, அதுதானே உண்மை. அப்புறம் ஏன் சொல்றீங்க நான் உங்களுக்காண்டி உள்ள அரசியலுக்காண்டி வந்திருக்கேன், உங்களுக்கு போராடுறதுக்காண்டி வந்திருக்கேன், உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கறதுக்காண்டி வந்திருக்கேன், உங்களுக்காண்டி பாடுபட வந்திருக்கேன், உச்சத்துல உள்ளதை விட்டுட்டு வந்திருக்கேன், எதுக்கு சொல்றீங்க? இப்போ மக்களுக்கான அரசியல் முன்னெடுத்து மக்களுக்காண்டி மக்கள் கேள்வி கேட்டா மக்கள் கேள்வி கேட்கக்கூடாது, டிஎம்கேல உள்ள முதலமைச்சர் தான் எங்கள்கிட்ட கேள்வி கேட்கணுன்ட்டு முட்டாள்தனமான ஒரு பதிலை சொல்றீங்களா? இது எந்த விதத்துல நியாயம்? மக்களுக்கான அரசியலை பண்ண வந்துட்டீங்கன்னாக்கா மக்கள் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. ஏன் நீங்க கட்சி தொடங்கி 2 வருஷத்துக்கு மேல ஆகுது, ஒரு நெறியாளரை பார்த்து பதில் சொல்ல தயங்குறீங்க, இப்போவே நீங்க தயங்குறீங்கும் போது நாளைக்கு ஆட்சிக்கு வந்தா நீங்க என்ன எப்படி பதில் சொல்லுவீங்க? வீட்டிலேயே இருந்துக்கிட்டு கையெழுத்து போடுவீங்களான்னு கேட்க தான் செய்வாங்க. அல்லு சிண்டு அல்லற சில்ல யாரா இருந்தாலும் கேட்க தான் செய்வாங்க. இப்போ அவங்களுக்கு சேர்த்து தானே நீங்க ஆட்சி பண்ண வரீங்க. இப்போ முதல்வர் ஆட்சி ஏற்றோன்னே சொன்னாரு, எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும் நான் முதலமைச்சர் கிடையாது, என்னை எதிர்த்து ஓட்டு போட்டவங்களுக்கும் முதலமைச்சர் தானா, அதனால எல்லோருக்கும் தான் நான் முதலமைச்சர்ன்னு சொன்னாரு. அதே மாதிரி தானே நீங்க எல்லாருக்கும் தான் ஒரு ஆளா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்ப டிஎம்கே மட்டும்தான் எதிர்க்கிறது என் வேலை, உங்களுக்கெல்லாம் நான் அரசியல் பண்ண வரலன்னு சொல்ல வரீங்களா? மக்களுக்காண்டி அரசியல் பண்ண வரல, நான் டிஎம்கே எதிர்க்குன்னு அதனால நான் அரசியல் பண்றேன் சொல்லுங்க. மக்களுக்கான உள்ள அரசியல் கிடையாது இது, பிறப்புக்கு எல்லா உயிர் கொண்டு சொன்னதெல்லாம் கிடையாது. எங்களுடைய ஒரே மூச்சு, என்னுடைய ஒரே கொள்கை, மக்கள் இக்கெடுக்கிட்டு போனாலும் பிரச்சனை இல்லை, மக்கள் நல்லதுல இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கெட்டதுல அடிபட்டு செத்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரே கொள்கை டிஎம்கே மட்டும் எதிர்க்கிறது தான், அதுதான் எங்களுடைய அசைன்மெண்ட்டு சொல்லுங்க. அதை விட்டுட்டு அல்லு சில்லு அல்ல ரசனாண்டாக்கா கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க. நீங்க பொது தளத்துக்கு என்னைக்கு வந்தீங்களோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களை கேள்வி கேட்க போறது இல்லை. நீங்க ஒரு நடிகராக இருக்கும் போது உங்களுக்கு ஆதரவு எல்லாருமே தெரிவிச்சு தான் இருப்பாங்க, ரசிச்சு இருப்பாங்க. நீங்க பொது தளத்துக்கு வந்துட்டீங்க, ஒரு கட்சியை தொடங்கிட்டீங்க போது கேள்வி கேட்க தான் செய்வாங்க. 2.5 வருஷம் ஆகுது,
ஒரு செய்தியாளர் சந்திக்கல, வந்த செய்தியாளர்கிட்ட செய்தி சொல்லி அவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குன்னாக்க கேள்வி கேட்க தான் செய்வாங்க. கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்க. நாங்க இல்ல, இப்பதான் கட்சி தொடங்கியிருக்கோம், எங்களுக்கு கூச்சமா இருக்கு செய்தியாளரை பார்த்து பேசுறதுக்கு. திரைக்கு பின்னாடி நின்று வீராவசனமா பேசுவோம், திரைக்கு பின்னாடி நின்று டப்பிங் போட்டு பேசுவோம், டூப்பு போட்டு சண்டை போடுவோம். நேர்ல பேசும்போது எங்களுக்கு கூச்சமா இருக்கு, அதனால பின்னாடி இருந்து பேசுறோம் சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நாங்க பேச ஆரம்பிப்போம், கத்துக்கிட்டு வருவோம்னு சொல்லுங்க. ஒண்ணுமே தெரியாதவன் ஒரு யூடியூப்ல உட்காந்து பேசுறான், அவன் நெறியாளரை பார்த்து பதில் சொல்றான். நான் கட்சியை தொடங்கிட்ட 2.5 வருஷமா ஆகுது, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளருங்கிறாரு. அப்போ பதில் சொல்லலாம்டா, ஊர்ல உள்ளவன் கேள்வி கேட்க தான் செய்வான். அதுக்கு பதில் சொல்லுங்கடா. அதை விட்டுட்டு இன்னொரு பக்கத்துக்கு போறீங்க. ஒரு இடத்துல போராட்டம், ஒரு பிரச்சனை நடக்குது, உங்களுக்கு புரியுற மாதிரி கேட்குறேன். ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனைக்கு மு.க. ஸ்டாலின் வரல, அந்த பிரச்சனைக்குள்ள சால்வை தீர்க்கல. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்த நேரத்துலயும் மு.க. ஸ்டாலின் வரல, நானும் வரல சொல்லுவீங்களா? இல்ல மக்களோட பிரச்சனைக்காண்டி நீங்க குரல் கொடுப்பீங்களா? நல்லா புரியுதா இல்லையா உங்களுக்கு? இது ஆதவார்ஜினம், இது உங்களுக்கான கேள்விதான். ஒரு இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்து, இல்ல ஒரு புயல், இல்ல வெள்ளம், இல்ல ஒரு கொரோனா காலம், இந்த மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு அசம்பாவிதம் பெரிய அளவுல நடந்துருது. அங்க மக்களுக்காண்டி குரல் கொடுக்கணும், மக்களுக்காண்டி சேவை பண்ணணும், அந்த இடத்துல களத்துல போய் நிக்கணும். அந்த இடத்துல மு.க. ஸ்டாலின் அவர்கள் வரல, உங்களுடைய வாதப்படி வரலன்னு வச்சீங்க. அப்ப என்ன சொல்லுவீங்க? அப்போ பத்திரிகையாளர்லாம் கேட்குறாங்க, மு.க. ஸ்டாலின் வரலன்னா பிரச்சனை, நீங்க வர வேண்டியதுனான்னு கேள்வி கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? மு.க. ஸ்டாலினா வரல, அப்புறம் நான் ஏன் வரணும்னு கேட்பீங்களா? அல்லது மக்களுக்காண்டி சேவை செய்ய அந்த களத்துல நிற்பீங்களா? ஒரு கட்சியுடைய தலைவருன்னாக்கா அந்த களத்துல அவங்க வராங்க, இவங்க வராங்கன்னு பாக்குறத விட்டுட்டு நம்ம அந்த களத்துல போய் நின்று அவங்களுக்கு சேவை செய்யறது தான் சரியான ஒண்ணு. அப்படிதான் இதையும் பார்க்கணும். அவர் பதில் சொல்லல, எடப்பாடி கீழே போயிட்டாரு, அவங்க அந்த கூட்டணிக்கு போயிட்டாங்கிறத விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்? பதில சொல்லணும். அவங்க நெறியாளரை சந்திக்கிறாங்க, சந்திக்கல, நீங்க ஏன் சந்திக்கலாங்கிறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஸ்டாலின் சந்திக்கலாங்கிற ஸ்டாலின்கிட்ட கேட்டுக்குவாங்க. உங்கள்கிட்ட கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நாங்க சந்திப்போம், சந்திக்க மாட்டோம் சொல்லுங்க. நாங்க மக்களுக்கான அரசியல் பண்றோம், பண்ணல சொல்லுங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா ஸ்டாலின் தான் நானும் வருவேன்டாக்கா இது முட்டாள்தனமான செய்தி. அதையால இந்த மாதிரி ஒரு புரிதல் இல்லாம பேசுறத விட்டுட்டு சரியான புரிதலோட பேசுங்க. ஒரு சாமானியனுக்கு புரிகிறது கூட உங்களுக்கு புரியலாண்டாக்கா அப்புறம் நீங்க கட்சியில ஒரு உயர் மட்டத்துல பொறுப்புல இருக்கங்கிறீங்க. இந்த மாதிரிலாம் நீங்க பேசுனீங்கன்னா விஜய்க்கு இருக்கிற செல்வாக்கு இன்னும் குறைஞ்சிக்கிட்டே தான் போகுமே தவிர உயர்ந்துகிட்டு போகாது. சரியா? இந்த பதிவு ஆதவ அர்ஜுனை காண்டி உள்ள பதிவு தான். நன்றி.